வணக்கம் பிரபுகளே, இப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைய தினம் பேசப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக உங்களோடு பேசப் போகிறேன். முதலாவது விடயமாக, மஹிந்த ராஜபக்ச வெளிநாடுகளிலே பதுக்கி வைத்ததாக சொல்லப்படுகின்ற சட்டவிரோதமான சொத்துக்கள் பல இப்பொழுது அரசாங்கத்தால் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான தகவலையும், அல்லைப்பட்டி பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற சர்ச்சைக்குரிய அந்த சிறுவனின் மரணம் தொடர்பாக இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம். அதே வேளையிலே நேற்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த 12 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மரண தண்டனை இப்பொழுது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவிடம் முறையிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அது தொடர்பான ஒரு ஆய்வினையும் பார்க்க போகிறோம். இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன, எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், இப்பொழுது முழுமையான காணொளிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொளிக்குள்ளே வரலாம். மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் துபாயிலே பெருமளவான பணத்தினை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது காலங்காலமாக பேசப்பட்டு வந்த ஒரு விடயமாக இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு பதவியேற்ற மைத்ரிபால சிறிசேன கூட்டு ஆட்சியின் போது இந்த கதை மிக பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. அதாவது துபாயிலே இவர்கள் பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே அவை தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் ஆராயப்பட்டு வந்தாலும் கூட அவை தொடர்பாக நிரூபிக்கின்ற வகையில் எந்த விதமான கருத்துக்களும் முன்வைக்கப்படவில்லை. மஹிந்த ராஜபக்ச தனது உறவினர்களது பெயரிலே பல்வேறுபட்ட சொத்துக்களையும் பல்வேறுபட்ட பணத்தினையும் வங்கிகளிலே வைப்பிட்டிருக்கிறார் என்பது அந்த விசாரணைகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் நிரூபிப்பதற்கான எந்த விதமான சாட்சியக்கூறுகளும் அங்கே கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் நலிந்த ஜேதிச ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பல்வேறுபட்ட பதில்களை அவர் வழங்கியிருந்தார். அந்த பதிலே அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால், மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் துபாயிலே பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது இப்பொழுது முதற்கட்ட விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவை நிரூபிப்பதற்குரிய சாட்சியங்கள் இப்பொழுது பதிவு செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு விடயம் தெளிவாகிறது என்னவென்று சொன்னால், மஹிந்த ராஜபக்சவின் துபாய் விவகாரத்தில் சிக்கியிருப்பவர் யார் என்று சொன்னால் நிருபாமா ராஜபக்ச மற்றும் அவரது கணவர் திருக்குமார் நடேசன். இவர்கள் இருவரது பேரில்தான் பணங்கள் பல்வேறுபட்ட பல மில்லியன் கணக்கான பணங்கள் வைப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. FBI இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பல்வேறுபட்ட வெளிநாட்டு நிறுவனங்களது புலனாய்வின் அடிப்படையிலே இவை கண்டுபிடிக்கப்படலாம் என்பது போன்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று இப்பொழுது அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதன் ஒரு காரணமாக இவை இப்பொழுது கண்டுபிடிக்கப்படலாம் என்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. முன்னர் ஒரு காலகட்டத்தில் உகாண்டாவில் பெருமளவான பணம் மஹிந்த ராஜபக்ச கும்பலால் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட உகாண்டாவில் இருக்கின்ற பணம் தொடர்பான எந்த விதமான சாட்சியங்களும் இவர்களிடம் சிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது துபாயில் இந்த பணம் இருக்கிறது என்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவரது சகோதர முறை என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணிடம் பல்வேறுபட்ட பல மில்லியன் கணக்கான சொத்துக்கள் இருக்கின்றன. எனவே அவை தொடர்பாக இனி துபாய் அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் அவை கண்டுபிடிக்கப்படலாம் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் இவர்கள் தொடர்பான விசாரணைகளை மிக மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. மேலதிக தகவல்கள் வருகின்ற வழியில் அவற்றை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சரி, அடுத்த விடயத்துக்கு வரலாம். அல்லைப்பட்டி பகுதியிலே மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த துப்பாக்கிச் சூடு. அல்லைப்பட்டி பகுதியிலே சுட்டுக் கொல்லப்பட்டவர் 19 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் என்று போலீஸ் அறிக்கை சொல்கிறது. ஆனால் அவரது உறவினர்களது கூற்றுப்படி அவர் 17 வயது நிரம்பியவர் என்று அதற்குரிய பிறப்பு அத்தாட்சி பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு பிறந்தவர் என்பதுதான் அந்த பிறப்பு அத்தாட்சி பத்திரத்திலே இருக்கிறது. அது தவிர அவர் போதை வஸ்து பாவித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் இப்பொழுது சட்ட ரீதியாக மருத்துவ அறிக்கையின்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் போதைப் பொருள் பாவித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் அந்த வாகனத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற இருவரில் மற்றும் ஒருவரும் போதைப் பொருள் பாவித்திருக்கிறார் என்று வைத்திய பரிசோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற வேளையில் இந்த 17 வயது நிரம்பிய இந்த சிறுவனுக்கு போதைப் பொருள் வழங்கியது யார்?
இந்த அதே வேளையில் இன்னும் ஒரு பிரச்சனை இப்பொழுது புதாகரமாகிக் கொண்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், போலீசார் தாங்கள் வாகனத்தை மறைக்கின்ற வேளையில் அந்த வாகனம் நிறுத்தாது சென்றிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். நிறுத்தாது சென்ற வாகனத்துக்கு துப்பாக்கிச்சூடு நடத்துகின்ற வேளையில் உங்கள் பலருக்கு தெரியும், ஒரு ஓடுகின்ற வாகனத்துக்கு துப்பாக்கிச்சூடு நடத்துகின்ற வேளையில் அந்த வாகனம் ஒன்றில் பிறண்டிருக்க வேண்டும் அல்லது திசை மாறி வேறு ஒரு பக்கத்தில் அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வாகனம் பிரேக் பிடித்து ஒருவர் நிதானமாக வாகனத்தை நிறுத்தியது போன்றுதான் புகைப்படங்களில் காட்டப்படுகிறது. அது தவிர போலீசார் நிறுத்தாது சென்ற வாகனத்துக்கு தாங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினோம் என்று சொல்கின்ற வேளையில் பின்பகுதியில் தான் இவர்கள் சுற்றிருக்க வேண்டும். ஆனால் மருத்துவ பரிசோதனை சொல்கிறது சிறுவனின் நெத்தியிலே துப்பாக்கிச்சூடு இருக்கிறது. அந்த நெத்தியிலே சுடப்பட்ட துப்பாக்கி மூளையை துளைத்து சென்றமையால் தான் அவருக்கு மரணம் சம்பவித்திருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே இதிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. இவர் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் சுடப்பட்டாரா அல்லது எதற்காக இவர் சுடப்பட்டார் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கின்றன. அது தவிர அவரது வாகனத்திலே போதைப் பொருள் இருந்தது என்று சொல்கிறார்கள், மாட்டுச்சாணம் இருந்தது என்று சொல்கிறார்கள், வாள் இருந்தது என்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் சான்று பொருட்களாக இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவை தொடர்பாக விசாரணைகள் இப்பொழுது புலனாய்வு பிரிவால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை. நேற்று நாட்டே பரபரப்புக்கு உள்ளாக்கி இருந்த ஒரு விடயம் இந்த 12 பேருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை. உங்கள் பலருக்கு தெரியும் இந்த மரண தண்டனை எதற்காக வழங்கப்பட்டது என்பது. அதாவது அமரகீர்த்தி அத்துக்கொருள என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய சகா ஒருவர் அரகல் என்று சொல்லப்படுகின்ற இந்த போராட்டத்தில் குழப்பங்களை விளைவித்துவிட்டு இவர்கள் சென்று கொண்டிருந்த வேளையில் தான் மக்களால் அவை மறைக்கப்பட்ட வேளையில் கீர்த்தி அத்துக்கொருள மக்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இதிலே 6 பேர் படுகாயமடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனால் கோபமடைந்த மக்கள் தான் இவர் மீது தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்று முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு காலகட்டத்திலே அருகே இருந்து துப்பாக்கியால் இவர்கள் இருவரும், அதாவது இவரும் இவரது மெய்ப்பாதுகாவலரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட மருத்துவ அறிக்கையின்படி அவர்கள் அவ்வாறு சுட்டுக் கொல்லப்படவில்லை, அவர்கள் அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற மருத்துவ சான்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னணியில் பலர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அங்கிருக்கின்ற சிசிடிவி காட்சிகள் மற்றும் தேரர்கள் வழங்கிய வாக்குமூலங்கள் என்பனவற்றின் அடிப்படையிலே பலர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதியாக 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட வேளையில் அவர்களது உறவினர்கள் அங்கே வந்து அழுது குளறி ஒப்பாரி வைத்த காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. ஆனாலும் இதன் பின்னணியில் இப்பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. 3 நீதிபதிகள் கொண்ட நீதிபதிகள் இதற்குரிய தீர்ப்பினை வழங்கியிருந்தாலும் கூட தலைமை நீதிபதி இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் இவர்களது உறவினர்கள் மேல்முறையீடு செய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர்கள் நாடியிருப்பது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை நாடியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவரிடம் இவர்கள் நீதி கேட்டிருக்கிறார்கள். பொது மன்னிப்பு வழங்கி இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் 2 பல்கலைக்கழக மாணவர்கள், அந்த பகுதியிலே கடை வைத்திருந்த வர்த்தகர்கள், அந்த பகுதியில் தரித்து நின்ற ஆட்டோ உரிமையாளர்கள், சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகின்ற சாமானியர்கள் தான் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த அறகலைய போராட்டத்தின் பின்னணியில் நாடு எவ்வளவு வங்குரோத்தானது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். பெட்ரோல் இல்லை, மின்சாரம் இல்லை, பிள்ளைகளுக்கு குடிப்பதற்கு பால் இல்லை, முட்டை இல்லை, சத்தான உணவு வகைகள் இல்லை, ஏன் பலசரக்கு சாமான்களே இல்லாமல் ஒரு நிலைமை வந்திருந்த நிலையில் தான் மக்கள் வெகுண்டெழுந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இவற்றை அடக்கும் வகையிலே மஹிந்த ராஜபக்ச கும்பலால் ஏவப்பட்ட கும்பல்கள் அங்கிருந்த போராட்ட களங்களை துவம்சம் செய்த வேளையில் தான் இவர்களுக்கிடையிலே முருகல் நிலை ஏற்பட்டு அந்த இடத்தில் இவரும் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் கோபம் கொண்ட மக்கள் தான் இவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி இவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவாரா என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. மக்கள் தங்களுக்காக ஒரு நீதி கேட்டு போராடிய வேளையில் அந்த நீதியை துப்பாக்கி கொண்டு அடக்க முற்பட்ட ஒருவர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தால் இவை தொடர்பாக ஜனாதிபதி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து கொள்ளலாம். நாட்டிலே போதைப் பொருள் ஒழிப்போம் என்று பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. போதைப் பொருளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று பலர் முண்டி அடித்துக்கொண்டு பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பெரும் போதை கும்பல்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போதை பாவனை என்பது மக்கள் மத்தியில் குறைந்தபாடாக இல்லை. நேற்றைய தினம் பிலியந்தலை பகுதியிலே தனியார் போக்குவரத்து சாரதிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் பாவித்திருக்கிறார்களா என மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது 10 ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் போதைப்பொருள் பாவித்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. போதைப்பொருள் பாவித்துவிட்டு வாகனம் ஓடினால் அந்த வாகனத்தினுடைய
உரிமைச் சான்றிதழ் பறிக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுது இலங்கையிலே பலர் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்போது இந்த பஸ் நடத்துனர்களும் சாரதிகளும் போதைப்பொருள் பாவித்துவிட்டு தான் வாகனம் ஓட்டியிருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவை நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிதியம் மற்றும் பிளியந்தலை போலீசார் இணைந்து மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது சுமார் 5 மணித்தியாலங்கள் வரை இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதிலிருந்து தான் பலர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இனி இவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு இவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படும் என்பதாக இப்பொழுது போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.